கொஞ்சம் அமைதியா இருங்க. தமிழக அரசில் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசா தமிழக அரசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி இன்றைக்கு நாங்கள் என்னுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்காக இலவச மிதிவண்டி மக்களுக்கு தெரியும் சிவகங்கை மாவட்டத்தில் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிக்க திட்டம் நவம்பர் 14ஆம் தேதி ஆரம்பித்து படிப்படியாக இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக கொடுத்து கொண்டிருக்கோம். அதில் நம்முடைய திருவெரும்பூர் தொகுதி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை ஏறத்தாழ ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவர்கள் பயன்படுகின்றது மிதிவண்டி. நீங்கள் சொல்ல மாதிரி இந்த மாதிரி ஒரு துறை சார்ந்து இன்றைக்கி வந்து பல மாணவ செல்வங்களை படிக்க வச்சு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று வெளிநாடுகளுக்கு அனுப்ப வச்சு பல விதத்தில் அந்த பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாதிரி வெளியில் நடந்த ஒரு விபத்து என்று சொல்லக்கூட திட்டமிட்டு செஞ்சாங்களா என்னங்க. ஆனால் உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரை உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள். அது சார்ந்து விசாரணை அடிப்படையில் அதுக்கான தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த குற்றத்துக்கு ஆளாகப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா நீங்கள் பிள்ளைங்க படிக்க வந்து வெளியில் வந்து படிக்க வரணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெறும்போது உள்ளபடியே அது ஒரு வேதனை தரக்கூடியதாக, ஏன்னா அந்த பிள்ளையோடைய பெற்றவங்க மனநிலையிலிருந்து பார்க்கும்பொழுது உள்ளபடியே இது வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு, நடந்திருக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. ஆனாலும் இது ஒரு பர்சனல் மோட்டிவில் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த டயத்தில் வந்து இது நடந்திருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியதான். அது சார்ந்திருக்கின்ற அதுக்கு காரணகர்த்தாக யாராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கிவிட வேண்டும் என்பதுதான் ஒரு துறையினுடைய அமைச்சராக மட்டுமல்ல ஒரு மனிதனாகவே என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். சார், மிதிவண்டி வழங்குறீங்க, இந்த லேப்டாப் எப்போ தரப்போறீங்க? நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. மிக விரைவாக சிவகங்கையில் நடந்த கூட்டத்தில் கூட சொல்லிட்டாங்க. அது கல்லூரியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் லேப்டாப்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு அது வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதுக்கான கொள்முதல் பணிகள் இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க. மிக விரைவாக மேபி டிசம்பர் ஜனவரிக்குள்ளாக அது வழங்கப்படும் என்பதை அவரே சொல்கிறார். தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கூட்டணி தலைவர் வைகோ சொல்லியிருக்காரு. இது எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கோம், எத்தனை விதமான வழக்குகள் எத்தனை கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் தெரிந்ததான். இருந்தாலும் அது மாதிரி எங்கேயும் என்ன ஒரு ஸ்கூல் கேம்பஸ் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக அது இருந்துட வேண்டும் என்ற விதத்தில் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது சார்ந்து பல அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கான இளைய சமுதாயத்துக்கான எந்த விதத்திலும் இந்த வயசில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்கள் யாரும் ஆளாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு திட்டத்தையும் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மகிழ்முற்றம்னு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கான கான்செப்டை ஒரு குழுவாக அந்த குழு மனப்பான்மையோடு அந்த பிள்ளைகள் வந்து அந்த நடவடிக்கை இருந்துட வேண்டும். ஸோ ஏதாச்சும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் ஒரு சந்தோஷம் ஒரு சோகமான கூட அவங்களும் அதை ஷேர் பண்ணிக்க வேண்டும். அதுக்காக தனியாக குழு போட்டிகள் நடத்துறது அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதையும் மீறி இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நடந்தது அப்படியே இது வேதனையாக அதுவும் நடந்துடக்கூடாது என்கிறத தான் அவரும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது மாதிரியான விஷயத்தில் இருப்புக்கரம் கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தொடர்ந்து அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்திய முஸ்லீம் லீக் பேராசிரியர் காதர் மைதீன் வந்து 5 தொகுதி நாங்கள் இந்த வாட்டி கேட்டு வாங்குவோம் தீர்மானம் தலைவர்களுக்கும் பேசக்கூடியது. ஒவ்வொரு தோழமை கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏறதாலும் 10 ஆண்டுகள் மேலாக எப்படி அரவணைச்சு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு செல்ல பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக பெரியவர் ஐயா அவர்களுடைய இந்த கோரிக்கையை சார்ந்தெல்லாம் தலைவர்களும் பேசிக்குவாங்க. அதனால தான் ஏற்கனவே சொல்லுங்கள் எங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸில் அதுக்கான பேச்சுவார்த்தை டெட் எக்ஸாம் நாளைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்தது. சார் அதை சார்ந்து நாளைக்கு நாங்கள் ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் வச்சுருக்கோம். நாளைக்கு நான் மதியம் சென்னைக்கு போகிறேன். அதில் இன்னும் என்னென்னலாம் அந்த மேக்ஸிமம் எங்களுடைய அனுபவம் வாய்ந்த பள்ளி ஆசிரியர்கள் யாரையும் விட்டு விடாமல் அனைவரும் எப்படி உள்ள கொண்டு வரதுக்கு என்ன பணிகள் செய்யுமோ அது கண்டிப்பாக நான் செய்வேன். படித்து டாக்டர் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மெட்ரோவுக்கு வந்து தொடர்ந்து இப்போ பொதுமக்கள் இடத்துல அதிருப்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ மக்கள் தொகை இல்லாத காரணத்தால் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு சொல்லியிருக்காங்க, திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு தொடர்ந்து இப்போ நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஓரியன்டாக நம்ம ஸ்டேட்டை கொண்டு போக நம்ம ஆசைப்படுறோம். உங்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து பொருளாதார அளவில் நம்ம வளர்ச்சி நினச்சிப்பாங்க. 11.19 இரட்டை இலக்கு கொடுத்த ஒரே மாநிலம் வந்து நம்மளுடைய மாநிலம். அதை பெருமையோடு சொல்கிறக்கூடியதும் அவங்க தான். அதே நேரத்தில் இவ்வளோ வளருதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கை வைக்கிறவங்க அவங்களாகத்தான் இருக்கின்றாங்க. ஸோ இந்த எப்படி எந்த விஷயத்தெல்லாம் அவங்க எப்படி கான்ட்ராடிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக பாருங்கள். ஸோ நம்ம வளரும் பொழுது தமிழ்நாடை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு மற்ற மாநிலங்களும் வளர வேண்டும். இந்த மாடல் அந்த திராவிடியன் மாடல் நம்ம வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ப்ராடர் வேலை திங்க் பண்ணுறதை விட்டுட்டு இவங்க வளர்கிறாங்களா பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு இங்கே வளர்றதை வந்து கை வைக்கிற மாதிரி வேலையை செய்கிறது என்பது அவருடைய மனநிலை என்ன என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உணர்த்துகின்ற விதமாக இல்லை ஆச்சு. அவங்களும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான். நாங்களும் வந்து ஒரு நிறைய இடத்துல போகும்போது ரொம்ப டெடிக்கேட்டடாக உள்ளபடி அந்த வேலை பார்க்குறாங்க. அது வந்து
சத்துணவு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்சது என்னவோ அடுத்த மேக்ஸிமம் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது தூண்டுதல்லாம் சொல்கிறது வந்து மிக அபத்தமானது. ஏன்னா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதுக்கான பணிகளை என்றைக்கு அவங்க நியமிக்கப்பட்டார்களோ அப்பொழுதே அனைத்து அதிகாரிகளும் எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலுக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்களாம் யாரும் அப்படிலாம் வந்து தூண்டுதலாம் பண்ணிட முடியாது. எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்களுக்கான ஒரு மாத சம்பளத்தை வந்து அதிகப்படுத்துறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. சரியாக செய்யும்போது அது முழுமையாக கண்காணிக்கக்கூடிய அந்த பவர் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் உண்டே தவிர நாங்கள் சொல்லதான் கேட்க வேண்டிய அவசியமே அவங்க கிடையாது. பீகார் போலவே தமிழகத்திலும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு முறையும் தனித்துவமான மாநிலமாக எலெக்ஷன் டயத்தில் நம்ம எப்படி பகுத்தறிந்து பார்த்து நம்முடைய மக்கள் வாக்களிக்கிற மாதிரி நீங்களே பார்த்துக்கலாம். ஸ்ரீரங்கம் நான் தான் பார்த்தேன் ஜெம்மு, அதனால தான் லோகோ இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். அங்கேயே கேட்டேன்.